நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூலை 18 முதல் ஜூலை 24 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய வீடு. இப்பொழுது இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அங்கிருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் சிறப்பு. குரு பகவானும் பார்க்குறார் மீனத்திலிருந்து. அப்போது இந்த ராசியை குரு பார்ப்பதும் தன்னுடைய வீட்டு நாயகனான செவ்வாய் பார்ப்பதும் சிறப்பான ஒரு வாரம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். பொருளாதார மேன்மை இருக்கும். பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். எந்த குறையும் கிடையாது. 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு தான் போயிட்டார். ஒன்றும் குறை கிடையாது. ஓரளவுக்கு அனுசரித்து போவீங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பீடத்திலிருந்து இது நாள் வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை கொடுத்தார். இந்த சனி பகவான் விருச்சிக ராசி இப்போ அவர் வக்ரம் பெற்றதால் 2ஆம் வீட்டில் வந்து அமர்ந்ததாக ஒரு ஐதீகம். அப்போ 2ல் சனி பகவான் இருக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் போட்டு பார்த்துருவார். சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை தான். மற்றபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட பார்த்திங்கன்னா செலவினங்கள் இருக்கும். ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அது மாதிரி ஏதாவது, அது ஒரு சிலது சுப செலவுகள் தரக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அது. அற்புதமாக சந்தோஷமாக இருப்பீங்க. 6ல் செவ்வாய் ராகு இருக்குது. சில நேரங்களில் சில பேர் உங்களுக்கு திடீர்னு பகையாக மாறுவார்கள். இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தான் அங்கே ஜெயிப்பீங்க. 6ல் ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. பாருங்கள், 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, 6ஆம் இடத்துல அஷ்டலட்சுமி யோகம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இதுவும் லட்சுமி யோகம்தான், லட்சுமி கடாட்சம்தான். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீகத்தில் ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அங்கே தான தர்மங்களை செய்வீங்க. நல்ல மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையால் அனுகூலங்கள், பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பானதொரு வாரமாகத்தான் இது அமைகிறது. 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி குரு பார்வையில் இருப்பது என்பது சூப்பர். அப்போ தொழிலில் உங்களுக்கு ஒரு யோக பாக்கியமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க ரொம்ப உடனே வாங்கி தொழிலை நல்லா விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்கலாம். எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலை பளு இருக்காது. உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். வேலையில் ஒரு பின் பாயிண்ட்டு கூட பிரச்சனை வராது. ஏன்னா 10 குடையவன் 9ல் பாக்கியஸ்தானத்தில் போய் குரு பார்வையில் இருந்தால்
வேலை பார்க்குற ஒரு கஷ்டமே தெரியாது. சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க. அரசாங்கத்தை மூலம் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வசம் மூலமாக கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு எண்ணிய செயல் எல்லாம் நீங்கள் எண்ணாத செயல் கூட நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 12ல் கேது பகவான் இருந்து சனி பார்க்குறார். ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஆனால் தூக்கம் கெடும். இரவு தூக்கம் என்பது இருக்காது. அதே நேரத்தில் வேலைக்கு உண்ண மாட்டீங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான, ஒரு சந்தோஷமான, மன நிறைவை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.